வணக்கம் 안녕하세요 여러분. நான் ஷர்மிளா ஜூலியட். வெல்கம் டு லிட்டில் சம்திங் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போகிற டாபிக் அம்மா. அம்மாவை கூப்பிட தமிழில் நாம் பொதுவாக அம்மா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிப்போம். ஆனாலும் தமிழில் மாதா, அன்னை, தாய் அப்படின்னு பல பெயர்கள் அம்மாவை சொல்ல இருக்கு இல்லையா? அதே போல நீங்கள் கொரியன் ட்ராமா பார்க்குறப்போ ஓமோனி, அம்மா அப்படிங்கிற 3 டைப்பாக அம்மா அப்படிங்கிறத சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்குடா இப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட்டும் வரும். இன்னைக்கு வீடியோவில் இந்த வார்த்தைகளை எந்தெந்த நேரத்தில் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ண போகிறோம். இந்த வார்த்தைகளை கரெக்டாக எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழில் நாம் அம்மான்னு சொல்ல உபயோகிக்கிற வார்த்தைகளை வித்தியாசமாக நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது எந்த தொனியில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் டீட்டெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பே அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ஆல்னு எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் லிட்டில் சம்திங் சேனலோட எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க பார்க்கலாம். முதல் வார்த்தை ஓமோனிம். ஓமோனிம் அன்னை, மதர். ஓமோனிம், ஓமோனிம், ஓமோனிம். இப்போ ஃபர்ஸ்ட் நாம ஓமோனிம் அப்படிங்கிற வார்த்தையை எந்த தருணத்தில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓமோனிம் அப்படிங்கிற வார்த்தை ஃபார்மலான வார்த்தை. இதை எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தவங்களோட அம்மாவை கூப்பிடுறப்போ ஓமோனிம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் மதர் இன்லா, அதாவது மாமியார் இருப்பாங்கல்ல, மாமியாரை கூப்பிடுறப்பவும் ஓமோனிம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிப்பாங்க. இது ஃபார்மலான ஒரு வார்த்தை. தன்னோட அம்மாவை கூப்பிடுறப்போ ஓமோனிம் அப்படின்னு பெரும்பாலும் சொல்லவே மாட்டாங்க. அடுத்த வார்த்தை ஓமோனி. ஓமோனி தாய், மதர். ஓமோனி, ஓமோனி, ஓமோனி. இந்த ஓமோனி அப்படிங்கிற வார்த்தை ஃபார்மலான வார்த்தை தான். முன்னாடி நாம் பார்த்த ஓமோனி அப்படிங்கிற வார்த்தையோட கொஞ்சம் கேஷுவலானது தான் இது. இந்த வார்த்தையை உங்களோட அம்மாவை சொல்கிறப்போ ஓமோனி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கலாம். பெரும்பாலும் கொரியன்ஸ் இதை அவங்களோட அம்மாவை சொல்ல தான் உபயோகிக்கிறாங்க. கொஞ்சம் மரியாதையாக அவங்க அம்மாவை கூப்பிடணும் அப்படிங்கிறப்போ இந்த ஓமோனி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிப்பாங்க. அடுத்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம தமிழ் வார்த்தை மாதிரியே இருக்கும். அம்மா. அம்மா, அம்மா, மோம். அம்மா, அம்மா, அம்மா. இந்த வார்த்தை ரொம்ப கேஷுவலான வார்த்தை. இதை நம்ம இங்கிலீஷில் இந்த மாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இங்கிலீஷில் நார்மலாக அம்மா அப்படிங்கிறத மதர் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஆனால் கூப்பிடுறப்ப மாம் அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல, அதுக்கு ஈக்குவலாக இந்த அம்மா அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொல்லலாம். இது நம்மளோட அம்மா, அதாவது உங்களோட அம்மாவை சொல்கிறப்ப யூஸ் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக உங்களோட அம்மாவை மட்டும்தான் அம்மா அப்படின்னு கூப்பிடணும். மற்றவங்களோட அம்மாவை அவங்க அம்மான்னு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப கேஷுவலான வார்த்தை. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஓமோனி, அம்மா அப்படிங்கிற அம்மாவை குறிக்கிற வார்த்தைகளை எந்தெந்த தருணங்களில் யார்கிட்ட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தொடர்ந்து பார்க்க லிட்டில் சம்திங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் 감사합니다. 안녕. 너바의 여러분.